அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். தமிழ்நாட்டில் தாவேகா தலைமையில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீண்ட காலமாக அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த சட்டமன்ற தொகுதியை யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் ஐயனார் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கார். அவர் பதவியேற்ற நாளிலிருந்து நிலக்கோட்டையினுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் பயனடையக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கு. இன்றைக்கு தோழமையின் அடிப்படையில் தோழர் ஐயனார் அவர்களை சட்டமன்ற அலுவலகத்தில் தோழமைகளுடன் நேரில் போய் சந்தித்தோம். அப்படி சந்திக்க சென்ற பொழுது அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டு புதிய சட்டமன்ற உறுப்பினரை வாழ்த்துவதற்காகவும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் கோரிக்கை மனுக்களை கொடுத்துக்கிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்த அந்த பொதுமக்களுடைய முகத்தில் அவர்களுடைய கண்களில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை நிறைவேறும் அப்படின்றத நம்ம எல்லாரும் நம்புவோம். அப்படி அவர்களை சந்திக்கும் பொழுது தோழர் ஐயனார் அவர்கள் சால்வை போத்தக்கூடிய அந்த சூழல்ல சால்வையை தவிர்த்து விட்டு மரக்கண்டுகள் கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்றத சுட்டு காட்டினாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு மரக்கண்டையும் நினைவு பரிசா வழங்கினாருங்க. சமூக ஆர்வலர்கள் மரக்கண்டுகள் நடுவதை பற்றி பேசுறது வழக்கம். ஆனா அரசியல் தலைவர்கள் மரக்கண்டுகளையோ பசுமைகளை பற்றியோ சிந்திக்கக்கூடிய சூழல் இல்லாத இந்த காலகட்டங்களில் தன்னை சந்திக்க வரக்கூடிய நபர்களிடம் மரக்கண்டுகளை கேட்டு பெறுவதும் வரக்கூடிய நபர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவதும் உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒன்றா இருக்குங்க. சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஐயனார் அவர்களுடைய இந்த நடவடிக்கை என்பது நிச்சயமா நிலக்கோட்டையை பசுமையா மாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது.